அனைவரும் கண்களை அடைத்து ஒரு நிமிடம் ஜெபிப்போம். எங்களை அன்பு செய்கின்ற ஆண்டவரே, முழு மனதோடு உம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்காக இதோ வந்துள்ளோம். இதோ இந்த வகுப்பில் கலந்து கொள்ளுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் உம்முடைய ஆசீர்வாதத்தால் நிரப்புவீராக. உம்முடைய ஞானத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுப்பீராக. இறை வார்த்தையை கேட்டு அதில் நம்பிக்கை வைப்பதற்கான அருள்வரங்களை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவரையும் தயார்படுத்துவீராக. இறைவனை அறிய வேண்டும், இறை வார்த்தைகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இந்த வகுப்பில் கலந்து கொள்ளும் போது ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய மனக்கண்களையும் திறப்பீராக. ஒவ்வொருவருடைய இதயத்தையும் திறந்து உம்முடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே, இந்த வகுப்பிலே உம்முடைய பிரசன்னத்தை அனுப்புவீராக. தூயாவின் அபிஷேகத்தால் வழிகாட்டுவீராக. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் வலுப்படுத்தி அருளும், எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அதற்காக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கேளும் பரலோக பிதாவே, ஆமீன். ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க, மரியே வாழ்க. அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்வில் இறைவன் ஏராளமான நன்மைகளை தருகின்றார். அதை நாம் பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு நம்முடைய வழிபாடுகளை செலுத்துகின்றோம். நம்முடைய நன்றியை பலியாக அர்ப்பிக்கின்றோம். நம்முடைய நன்றிகளை பணியாக ஒப்பு கொடுக்கின்றோம். நாம் ஆண்டவரிடமிருந்து அற்புதங்களை பெறும்போது நம்முடைய செயல்பாடு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை இன்றைய வகுப்பு நமக்கு எடுத்து காட்டுகின்றது. பேதுருவினுடைய மாமியார் குணமடைகின்ற நிகழ்வை இன்றைய நாளிலே பார்க்கிறோம். முன்னைய வகுப்பிலே பார்த்தது போல மத்தேயு நற்செய்தியாளர் மூன்று அற்புதங்களை வெளிப்படுத்துகின்றார். 2 அற்புதங்களை நாம் ஏற்கனவே கடந்த வகுப்புகளிலே பார்த்தோம். தொழுநோயாளியை ஆண்டவர் குணப்படுத்துகின்றார். நூற்றூர் தலைவனுடைய பையனை ஆண்டவர் குணப்படுத்துகின்றார். இதோ 3ஆவதாக பேதுருவினுடைய மாமியாரை குணப்படுத்துகின்ற ஆண்டவரை இந்த வகுப்பிலே நாம் பார்க்கிறோம். ஹalleluya ஹalleluya. மகிழ்ச்சியோடு ஹalleluya ஹalleluya. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 14 முதல் 17 வரை உள்ள வசனங்களிலே சிந்திக்கின்றோம். இங்கு பார்க்கும்போது இந்த நிகழ்வும் கப்பர்நகூமில் நடக்கிறது. நூற்றூர் தலைவன் பையன் சுகப்பட்ட அந்த இடத்திலேயே இந்த நிகழ்வு நடக்கிறது. கப்பர்நகூமிலே நடக்கிறது. பேதுருவினுடைய சொந்த வீட்டிலேயே நடக்கிறது. மட்டுமல்ல, பேதுருவினுடைய மாமியார் என்று இங்கு சுட்டி காட்டும் போது அவர் திருமணமானவர் என்பதை இங்கு சுட்டி காட்டுகின்றது. அவருடைய மனைவியின் தாய் என்பதை இங்கு சுட்டி காட்டுகின்றது. அன்பானவர்களே, அவர் ஒரு குடும்ப உறுப்பினர் என்பதை அழகாக மத்தேயு நற்செய்தியாளர் எடுத்து காட்டுகின்றார். இங்கு பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் செய்கின்ற நன்மைகளை விதந்து பாட தோன்றுகின்றது. ஆண்டவர் எவ்வாறு அற்புதங்களை செய்து மக்களை அரவணைக்கின்றார் என்பதை இந்த நற்செய்தி நமக்கு எடுத்து காட்டுகின்றது. பழைய வகுப்புகளிலே பார்த்தது போல தொழுநோய், புற இனத்தார், காய்ச்சல் இவை எல்லாமே தீட்டாக கருதப்பட்ட காலகட்டம். ஒருவருக்கு காய்ச்சல் இருக்கிறது என்றால் அவரும் ஆண்டவரிடமிருந்து விலக்கப்பட்டவர், தீட்டுப்பட்டவர். யூதர்கள் அவர்களை சந்திப்பதில்லை, தொடுவதில்லை, அவர்களுடைய அருகாமையில் செல்வதில்லை. அப்படி என்றால் இங்கு பேதுருடைய மாமியார் காய்ச்சலால் இருக்கிறார். அப்படி என்றால் யூதர்களுடைய முறைப்படி அவர்களுடைய அருகாமையில் செல்வது தீட்டு. ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் அதை தாண்டி அங்கு கடந்து சென்று பேதுருவுடைய மாமியாரை தொட்டு குணப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். இயேசு புற இனத்தவருக்கும் அல்லது நோய்வாய்ப்பட்டவர்களுக்கும்
தீட்டு என்று ஒதுக்கப்பட்டவர்களுக்கும் வெறுக்கப்பட்டவர்களுக்கும் கடவுளாக இருக்கிறார் என்பதை மத்தேயு நற்செய்தியாளர் மறைமுகமாக இங்கு சுட்டிக்காட்டுகின்றார். இங்கு பார்க்கும்போது 2 முக்கியமான கருப்பொருட்களை மத்தேயு நற்செய்தியாளர் எடுத்து காட்டுகின்றார். முதலாவது, இயேசு கிறிஸ்துவனுடைய இரக்கத்தை பற்றி சொல்லப்படுகிறது. அவர் இரக்கம் கொள்கிறார். வேதனைப்படுபவர்கள், அல்லல் படுபவர்கள், ஒதுக்கப்படுபவர்கள், வெறுக்கப்படுபவர்கள், இவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள். அவர்கள் அரவணைக்கப்பட வேண்டியவர்கள், அவர்களும் கவனிக்கப்பட வேண்டியவர்கள் என்பதை மத்தேயு நற்செய்தியாளர் ஆண்டவருடைய இரக்கத்தை வெளிப்படுத்தி இங்கு சுட்டிக்காட்டுகின்றார். இரண்டாவதாக, தொடுதலினுடைய வல்லமையை மத்தேயு நற்செய்தியாளர் அந்த அற்புதங்கள் வழியாக நமக்கு காட்டுகின்றார். தொழுநோயாளியரை ஆண்டவர் தொடுகிறார். நூற்றூர் தலைவனுடைய பையனை ஆண்டவர் வார்த்தையால் தொடுகிறார். இன்னும் இங்கு பேதுருனுடைய மாமியாரை தொட்டு குணப்படுத்துகின்றார். அமன்பானவர்களே, இங்கு பார்க்கும்போது இந்த 2 கருத்துக்களும் ஆண்டவர் நம்மோடும் ஆற்றிக்கொண்டே இருக்கிறார். அவர் இரக்கம் மிகுந்த ஆண்டவர் என்பதை இது எடுத்து காட்டுகிறது. ஆண்டவர் நம்மை தொட்டு குணப்படுத்துவார் என்பதையும் எடுத்து காட்டுகின்றது. மத்தேயு நற்செய்தியாளர் விளக்கங்களை கொடுக்கும் போது பழைய ஏற்பாடு புத்தகத்திலிருந்து எடுத்து காட்டிக்கொண்டு அது ஆண்டவருடைய வாழ்க்கையிலே நிறைவேறுகிறது என்று எடுத்து காட்டுகின்றார். அதை இங்கும் எடுத்து காட்டுகின்றார். ஏசாயா 53:4 சொல்லப்படுகின்ற இறை வார்த்தை மத்தேயு எழுதிய நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே நிறைவேறுவதாக காட்டுகிறார். வாசிப்போம். 17வது வசனம். அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், தம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார் என்று இறைவாக்கினர் எசாயா உரைத்தது நிறைவேறியது. ஆமன்பானவர்களே, அங்கு சொல்லப்பட்டது இயேசுவினுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதாக நாம் பார்க்கிறோம். இன்னும் பார்க்கும்போது 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலேயே அவருடைய அன்பு சீடருடைய மாமியார் சுகப்படும் போது அவருடைய தனிப்பட்ட குடும்பத்தில் நடைபெறுகின்ற ஒன்றாக நினைத்து அங்கு சென்று அவரை குணப்படுத்துகின்றார். அவருடைய அன்பு சீடனுடைய உறவினராகிய ஒரு மகள் நோயுற்றிருக்கும் போது அவளை தொட்டு குணப்படுத்துவதாக நாம் பார்க்கிறோம். உடனடியாக சுகத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். வாசிப்போம். 8ஆம் அதிகாரம் 14வது வசனம். இயேசு பேதுருவின் வீட்டிற்குள் சென்றபோது பேதுருவின் மாமியார் காய்ச்சலால் படுத்திருப்பதை கண்டார். வாசிப்போம். இயேசு அவரது கையை தொட்டதும் காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு அவரை தொட்டதும் காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று. இங்கு பார்க்கும்போது 3 கருத்துக்களை பார்க்கிறோம். முதலாவதாக, இயேசு தொடுகிறார். இயேசுவினுடைய தொடுதல் மிக மிக முக்கியமானது. தீட்டு என்று கருதப்பட்டவர்களை ஆண்டவர் தொடுகிறார். இன்று நம்மையும் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தொடுகிறார், தொட்டு குணப்படுத்துகிறார். இரண்டாவது, காய்ச்சல் விலகி போகிறது, அந்த நோய் நீங்கி போகிறது. எங்கெல்லாம் ஆண்டவருடைய தொடுதல் இருக்கிறதோ அங்கு விடுதலை கிடைக்கிறது, நோயிலிருந்து விடுதலை கிடைக்கிறது. எனவே ஆண்டவருடைய தொடுதல் நம்முடைய மத்தியில் இருக்க வேண்டும். அது நம்முடைய பாவமாக இருக்கலாம், நம்முடைய நோயாக இருக்கலாம். ஆண்டவர் தொடும்போது நமக்கு விடுதலை கிடைக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுகின்றது. மூன்றாவது ஒரு செயல் இங்கு நடக்கிறது. ஆண்டவரை நோயிலிருந்து நலம் பெற்றவர்கள் பின்பற்றுகின்றார்கள், அவர்களுக்கு பணிவிடை புரிகின்றார்கள். பேதுருவினுடைய மாமியார் நலம் பெற்றவுடன் ஆண்டவரை தொடர்கின்றார், ஆண்டவரை பின்தொடர்ந்து அவருக்கு பணிவிடை புரிவதாக நாம் பார்க்கிறோம். இங்கு இயேசுவினுடைய அன்பு சீடர்களுடைய சீடத்துவத்தை எடுத்து காட்டுகின்றது.
இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு சீடர்களுடைய வாழ்க்கையை எடுத்து காட்டுகிறார்கள். அவர்கள் எல்லோரும் துன்பத்திலிருந்து வேதனையிலிருந்து விடுதலை பெற்று அவரை பின்பற்றினார்கள். அவருக்காக தங்களை அர்ப்பணித்தார்கள். நம்முடைய வழக்கத்திலும் பார்க்கிறோம், யார் யார் ஆண்டவருடைய நலத்தை பெற்று ஒவ்வொரு நாள் வாழ்க்கை மாற்றத்தை பெறுகிறார்களோ அவர்கள் அனைவரும் ஆண்டவருக்காக உழைக்க முன் வருகிறார்கள். ஆமன்பானவர்களே, இன்று நமக்கும் அழைப்பு விடுக்கப்படுகிறது. ஆண்டவரிடமிருந்து தொடுதலை பெற்றுக்கொண்டு நலம் நீங்கியவர்களாக ஆண்டவருக்கு பணிவிடை செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே ஆண்டவருடைய வார்த்தையிலே நம்புவோம். ஆண்டவர் நம்மை குணப்படுத்துவார், தொடுவார். ஆண்டவரை பின்பற்றுவதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். பேதுருவினுடைய மாமியாரை நலம் கொடுக்கும் போது இவ்வாறு ஆண்டவர் சொல்கிறார், உன்னை நான் தொடுகிறேன், உன்னை நான் குணப்படுத்துவேன், உன்னிடமிருந்து நான் விரும்புவது நீ என்னை பின்பற்ற வேண்டும் என்ற கருத்தை மத்தேயு நற்செய்தியாளர் வலுவூட்டுகின்றார். எனவே நாமும் ஆண்டவருடைய அன்பு சீடர்களாக மாறுவோம். அதற்கு இந்த வகுப்பிலே ஆண்டவர் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார். அதை ஏற்றுக்கொண்டு வாழ்வோம். அனைவரும் கண்களை அடைத்து ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகி எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தீரே, நன்றி செலுத்துகிறோம். இறைவா, இந்த வகுப்பு வழியாக ஆழமான நம்பிக்கையின் வழியாக ஒவ்வொரு நாளும் நாங்கள் விசுவாசத்திலே வளர்ச்சி அடைகிறோம் என்பதை அறிந்து கொள்ள வல்லமை தாரும். பேதுருவினுடைய மாமியாரை நீர் தொட்டீர், குணப்படுத்தினீர். அப்போது அவர் பணிவிடை செய்வதற்காக இதோ கடந்து வருகிறார். உம்முடைய இரக்கம் அளப்பெரியது, உம்முடைய ஆற்றல் மிக பெரியது என்பதை அறிந்து கொண்டு உம்மை அன்பு செய்யவும் உம்மோடு இணைந்து வாழவும் வலுப்படுத்துவீராக. இதோ இந்த வகுப்பிலே கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து அவர்களுக்கு இந்த கருத்தை மனதிலே பதிய செய்வீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணமாக்கி மன்றாடுகிறோம் எங்கள் ஜெபங்களும் பரலோக பிதாவே, ஆமீன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே, ஆமீன்.